பொண்டாட்டியாவது திருவாய் மூடிட்டு சோறு போடுறாளா? தட்டத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸ் ஆரம்பிப்பா. நீங்க வாட்டுக்கு வாரீங்க போறீங்க, வீட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதா? இருக்கோ குழம்பு ஊத்திட்டு வாரேன். உங்க அக்கா வார பாட உடுமலைப்பேட்டையிலிருந்து ஏறிக்கிட்டு வாரா. எங்கெல்லாம் கடகண்ணியே இல்லையா? ஏங்க எரியுது. தைலத்தை மூக்களை வச்சு எரியாத மணக்குமா? உங்களுக்கு மூக்கு பூரா எரியுது, எனக்கு பபரு பூரா எரியுது. நல்ல தண்ணி கலக்கணும். நடுவரவர்களை விட்டு இன்னையோட சரியா போயிட்டு நாளாச்சுங்க. இப்படிதான் சொல்ற. என்ன பிளாக்ல வாங்குறத பேர் வருது. அவி ஊருக்குள்ள என்ன வேணா பொருளையும் கலப்புவாங்க. நடுவரவர்களே வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர, போகும்போது 3 கட்டப்பை ஏத்திக்கிட்டு போறேன். கொக்கால கண்ணம் கொம்மா கட்டப்பையா அத்தர இருங்க ரசம் ஊத்திட்டு வரேன். உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். ஊர் உலகத்துல ஒருத்தருமே வேலை வெட்டிக்கு போறது இல்லையா? உன் தம்பிக்கு மட்டும் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காதா? ஏன் படிச்சா கடைக்கட்டாதான் போவானுமா? ஏன் ஒரு கார் வேலைக்கு போல, ஒரு கட்டத்து வேலைக்கு போல, ஒரு பைனான்ஸுக்கு போல. ராகல்கிட்ட போய் கேட்ட வேலை இல்லைன்னா சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் பிழைக்கிறாங்க சாண ஊருக்குள்ளே. ஆனா மானங்கட்டு போய் அவன் 500 கேட்கறேன், நீ எடுத்து கொடுக்கற. நீ 500 ஏத்தற, அவன் பீரா ஊத்துற. இருங்கோ தயிர் ஊத்திட்டு வரேன். மாடு தயிர் வேணுமே, எறும்பு தயிர் வேணுமா? பால் தயிர் இருந்தா ஊத்துவேன். அவை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத மனைவி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு அவை சொன்னால. ஐயா ஒருவன் நல்ல சோறு போடுற துப்பு காட்டதுவா? உண்மையிலே இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா அவ சுய ரூபத்தை காட்டுவா? எப்ப நைட்டு சாப்பாடு போடுவா, எடுத்து வாயில வைக்க போவோம். நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒன்று கேட்கணும். ஐயையோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. போனதை எடுத்து பார்த்து விட்டாளா, இல்லை பைக்கில் ஏற்றிட்டு போனதை யாரும் போட்டு விட்டு விட்டாளுகளா? இந்த பயத்திலே அவன் சாப்பிட 5 நிமிஷம் சாப்பிட்றான், 1/2 மணி நேரம் சாப்பிட்றான். ஏன் அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்கலாம்ல? அந்த மனசு வரவே வராது. உனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? யார வீட்டுக்குள்ள வந்தேன் ஒரு நாள் ஒரு பொழுது நாள் அந்த புருஷனை பார்த்து, வங்கக்கடலாலம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலாலம் மாறும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லமா, நடக்கையில் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. கண்ணன் கண்ட ராதையன, ராமன் கண்ட சீதையன, மடி சேர்ந்த பூரணமே மனசில் வீசும் மாறுதமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். களமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். என்னைக்காவது கட்டண புருஷனை பார்த்து இப்படி பாடி இருப்பாளா? ஐயா வரலாறு உண்டா, சரித்திரம் உண்டா, பூலாவும் உண்டா, நெப்போலியன் உண்டா? நெப்போலியன் இதுல இங்க நெப்போலியன் வந்தேன், அது புலோல வந்துட்டேன். நடுவர் அவர்களே, இந்த பச்சை தொண்டை தோல்ல போட்டு இன்னைக்கு 27 வருஷம் ஆகுது. துவைக்கல தொண்டு வெளுத்து போச்சு பாரு. ஆமா பிசுறு அடிச்சிருக்கு. துண்டும் வெளுத்து போச்சு, விவசாயி பொழப்பும் வெளுத்து போச்சு. இன்னைக்கு விவசாயம் பண்ற மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சால, பொண்டாட்டி வந்தாலும் அவ பொறுப்பா இருக்கிறாளா இருக்க மாட்டாளான்னு தெரியும். இன்னைக்கு ஐடி படிச்ச மாப்பிளைக்கும் பொண்ணு இல்லை, ஐடி தைக்கிற மாப்பிளைக்கும் பொண்ணு இல்லை. அல்ல மாப்பிளை சாதகத்தை எடுத்துன்னு கேக்குறாங்க. எத்தனை கோடி மாப்பிளைக்கு எத்தனை கோடி வேணும்? 24 வருஷத்துல பொண்ணு பாக்குறான்னு வைங்க. 22 வருஷம் படிச்சிருப்பேன், 2 வருஷம் ஒரு பெரிய வேலைக்கு போட்டு ஒரு தொழிலே வந்துட்டு வருஷம் ஒரு 30 லட்சமே சம்பாதிக்கிட்டீங்க. தின்னது வந்தது போனது கடை முடதெல்லாம் போக 25 லட்சம் மிச்சமாகும்னா, இன்னைக்கு பல்லவாளத்துக்குள்ளே 25 லட்சத்துல 1 ஏக்கரை பூமி வாங்க முடியுமா? கொடுப்பாங்களா? இன்னைக்கு ஏக்கரா தோப்பு 40 லட்சம் 50 லட்சம் கோடி 2 கோடிக்கு விற்குது. எப்படி கொடுப்பாங்க? அப்ப 24 வருஷத்துல 5 ஏக்கரை தோப்பு கேட்டவன எங்க போவே? கொள்ளதான் அடிச்சுட்டு வரணும். மாப்பிளைக்கு சொந்தமா கார் வேணும், மாப்பிளைக்கு சொந்தமா வீடு வேணும், மாப்பிளைக்கு சொந்தமா இது வேணும், மாப்பிளைக்கு சொந்தமா அது வேணும். அந்த காலத்துல இல்ல, பொண்ணு போய் பாடுபட்டு திங்கிறதுக்கு மாப்பிள்ளை கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதான்னு பார்த்து பொண்ணு கொடுத்தாங்க. இப்ப புள்ள போய் படுத்து திங்கிறதுக்கு மாப்பிள்ளை சொத்து வச்சுக்கிறானா? வீட்டுல ஒரு வேலையும் பண்ணப்படாது. மொட்டை மாடியில கருப்பு டேங்கில் தண்ணி, எந்த பைப் திறந்தாலும் தண்ணி வரணும். அந்த காலமாட்டம் இந்த காலம் எந்த பொம்பளையாவது கோடாயில் போய் தண்ணி பிடிக்கிறாளா? எல்லாம் வீட்டு டேங்கில் தண்ணி போரு. இத்தனை வசதியும் பண்ணி கொடுத்தாலே மாப்பிளைக்கு சொத்து. நாளைக்கு சொத்தா கூட பிழைக்க போகுது. அதுவும் சரி,
அப்படியே இத்தனை சம்பாரிச்சாத்தான் பொண்ணுன்னு சொல்லி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி கடனை வாங்கி பித்துமில்லு போட்டு அதை பண்ணி இதை பண்ணி வம்படியே கடனோட முதலோட சம்பாரிச்சு ஓட்டை கட்டி தோப்பை வாங்கி இடத்த வாங்கி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் முடிச்சுது. வயசு 38. கண்ணாடி முன்னால் போய் நின்னா மண்டையில் மசர் இல்லை. போய் பொண்ணு கேட்க போனா நாங்கள் இள வயசு பையனா பார்க்குறோம். எப்பத்தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணுறது? இவனுக்கு ஒரு வழி சொல்லுங்க. முதல்ல இள வயசுல கேட்டா சொத்து வேணுங்கிறீங்க, சொத்தோடு போய் கேட்டா வயசு கம்மியா வேணுங்கிறீங்க. அந்த காலத்துல 18 இருந்து 22 வயசுக்குள்ள பொட்ட பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன் 3 தலைமுறை கண்டா. இப்ப 35 வயசு 40 வயசு வரைக்கும் புள்ள படிக்கிறா சாதகம் இல்ல, பொருத்தம் இல்ல, சாதகம் இல்ல. 40 வருஷத்துல சாதகமே இல்லையா? 30 வருஷம் தான் சாதகம் பேசு. 30 வருஷம் வரைக்கும் தான் விதி. 30 இருந்து 60 வரைக்கும் மதி, 60 இருந்து 90 வரைக்கும் கதி. இதுதான் ஜாதக விதி. 30 வருஷம் வரைக்கும் சாதகமே பேச. அப்புறம் பேசாம நீங்க பட்டிமன்றம் எடுத்துட்டு சாதகம் பார்க்கலாம் போல இருக்க. பாப்படுங்க, அதுல ஏகப்பட்ட பொய் பேசணும். அதனால போகாது. முதல்ல உனக்கு சாதகம் சரியா இருக்கான்னு பாரு. என்ற சாதகம் சரியா இருந்தா நானும் போய் குப்பர் ஒழுகிறேன். நடுவரவரே, இன்னைக்கு விவசாயம் பண்ற மாப்பிள்ளை சுத்தமா மதிக்கிறதே இல்லை. விவசாயம் பண்ற பையனையும் மதிக்கிறது இல்லை. வேலைக்கு போயிட்டு இருக்க வணிக்கு அரவிந்தானுக்கு இருந்தான மதிப்பு. இன்னைக்கு மாடு மேய்க்கிறான்னு இருக்கிற வீட்டுல யாருக்கு அடிமை இல்லாத தொழில் பார்க்குற ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனா மாச கூலிக்கு போற. இப்போ 8 மாடு கறக்குது. ஒரு மாடு 6 படி கறந்தாலும் 6 8 48 லிட்டர் பாலாச்சு. லிட்டர் 40 ரூபாய் ஊத்து. எத்தனையாச்சு? ஒரு நேரத்துக்கு 4000 ரூபாய் ஆச்சு. 4000 மாட்டுக்கு போடு. 4000 மனுஷன் திக்கலாம். மாசம் 1,20,000 சம்பாதிக்கிற. ஆனா அவனுக்கு மதிப்பு இருக்குதா? அவன் பாரு கோட் போட்டு போற, அவன் பாரு கார் ஏறிட்டு போற, அவன் பாரு எல்லாரும் சொகுசா வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர நிம்மதியா வாழணும்னு யாராச்சும் நினைக்கிறாங்களா? பொம்பளை விடுறாளுங்களா? அவன் அப்படி பழைக்கிற, இவன் அப்படி பழைக்கிற, அவன் சம்பாதிக்கிற, இவன் சம்பாதிக்கிற. என் கொப்பன் சம்பாதிச்சிருக்கலாம்ல, கொப்பனை சம்பாதிக்கல. ஓட்டாண்டிய கோதுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி மருமகன் தலையில வச்சுட்டு இன்னும் பேசுனா நெஞ்சுக்குள்ள அத்தனை வம்மம் இருக்குது. எல்லாம் கக்கி போடுவேன். இந்த வருஷமே பூரா பேசிட்டு அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க. அதனால அதையெல்லாம் மிச்சம் வச்சுட்டு நடுவர் அவர்களை 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொருக்கம் இல்ல, 10,000 பேருக்கு சோறு போட்டாலும் சொருக்கம் இல்ல, இத்தப்படி கோயில் கட்டி கும்பாசம் பண்ணாலும் சொருக்கம் இல்ல. பொண்டாட்டி வச்சு கேட்காதே, பெத்த அப்பனாயாங்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வத்துக்கு எவ்வளோ சாக வரைக்கும் சோறு போட்டு அவ செத்து போயிட்டா. அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து இவளை அம்சரக்கம் பண்றாங்க பாத்தீங்களா? அவன் தானுங்க அந்த செங்காட்டி மாதிரி கோயில்ல 1000 தெய்வத்துல ஒரு தெய்வமா போய் நிப்பாருங்க. இன்னைக்கு மஞ்சநாத் மண்டை சும்மா போனா ஆகாது. இந்த பக்கம் போற தென்னை மரம் வைக்கிறீங்க, வைக்க சந்தோஷம். ஆனா உள்ளூர் பள்ளவாளத்துல எந்தெந்த இடத்துல இடம் இருக்குதோ உங்க பிரசிடண்ட கேட்டு ஒவ்வொரு பிள்ளைங்க பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்தநாள் நினைப்பாக அந்த இடத்துல ஒரு மரக்கடை நட்டி வளர்த்துக்கிட்டு வாங்க. நெட்டதோடு இருக்கப்படாத தண்ணி ஊற்றி வளர்த்தோணும். 10 வருஷம் கழிச்சு நீங்க வெட்டுற பிளேவர் என்னன்னு கேட்டா தெரியாது. ஆனா நீ நெட்டி வச்ச மரம் 100 வருஷத்துக்கு அந்த ஊருக்கு மழையும் கொடுக்கும், மர நிழலையும் கொடுக்கும். அதனால தாய் தாப்பனை நல்லபடியா பார்க்கணும். இன்னைக்கு நாடுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. தன்னோட குடும்பத்தொட்டு தன்னுடைய சொந்த பந்தத்துக்காக வெளிநாடு கட்டி வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய உழைப்பை நீ குறை சொல்ல முடியாது. வெடி பஸ் ஓட்டுற, லைன் ஓட்டுற, ராலி ஓட்டுற. இன்னைக்கு லாரிக்கார் இல்லைன்னா பொருளாதாரமே முடக்கி போகும். அந்த அளவுக்கு கண்ணு முழிச்சு ஓட்டுற அந்த ஆம்பளையோட உழைப்பு நீங்க குறை சொல்ல வேண்டாம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு அந்த பிள்ளை தச்சோடு வளரக்கு அவ அப்ப நாகராசன உழைச்ச உழைப்பு தான் இன்னைக்கு கவுதமைன்னு ஒருத்தி வந்து மேடையில கோத்திருக்கிறா. அவ அப்ப மீசக்கார் இல்லைன்னா இங்க ஒன்றும் இல்லை. அதனால என்றைக்குமே வீடும் சரி நாடும் சரி ஒரு ஆணினுடைய உழைப்பால் தான் இந்த நாடும் வீடும் சுழண்டு கொண்டிருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு நீங்களும் ஒரு நல்ல ஆண்மகன் என்பதை நிரூபிக்க வேண்டுமா என்று கேட்டு தந்த வாய்ப்பிலே உங்கள் கைதட்டிலே கரைகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயி, ஓங்கியவன் புகழ், நீங்கியவன் வறுமை. பண்ணை மன்ற வயனுக்கு பொண்ணு கொடுங்க ஐயா, நல்லவை. வருஷம் ஒரு புள்ள பத்து கொடுப்பேன் நான், கேரண்டி. நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு மஞ்சுநாதன். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையிலே இன்றைய கிழமை எங்க டீம் உலகம் பூரா சுத்தி வர்றோம்னா அதுக்கு காரணம் மஞ்சுநாதனை நம்பி நீங்க நிகழ்ச்சி கொடுக்குறீங்க. அவர் எங்களை போன்ற கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அருமையான பேச்சு பேசியிருக்காரு மஞ்சுநாதன். உண்மையிலே இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா கடைசியில் முடிக்கும் போது சொன்னார், மரம் நடுங்கள், பிறந்த நாள் அன்னைக்கு மரம் நடுங்க அப்படின்னார். 25 வருஷமா மரம் நட சொல்லிக்கிட்டு இருக்கார். இவர் சொன்ன 25 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொன்ன அன்னைக்கு முத என் பிறந்த நாள்ல
ஒரு மரக்கன்று நட்டு வச்சேன், இன்னைக்கு இது வளர்ந்து பெரிய மரமாயிருக்கு. இப்போ என் மேலே கேஸ் போட்டிருக்கானுவோ, இடத்துக்காரன் கேஸ் போட்டிருக்கான். வேற ஒருத்தன் இடத்துல போய் நம்ம மரக்கன்றை நட்டு அவன் இப்போ கேஸ் போட்டிருக்கான். நட்ட மரம் புளிய மரம். பஞ்சாயத்து பேசியாச்சு, ஊரில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பழம் அவனுக்கு, மரம் எனக்கு. வாழ்க்கை எங்கே சார் நிம்மதியா இருக்கு? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த பூரா புள்ள, இப்ப பிறக்க பூரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் குழந்தை பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கலும் புள்ள ஒரு பக்கலும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கேண்ட ஆள் சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாய் அலுவல பிள்ளை அலுவல புருஷன் கிடந்து அழுது கிடக்குறேன். நீ ஆண்டா அலுவலகம் கேட்குற, ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும், நான் தாண்டா நம்ம கிடந்து அழுது கிடக்குறேன். அதையும் பிரித்து விட்டுருக்கானுங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4வது பிரசவத்துக்கு நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பெரிய மனுஷி மாதிரி உட்காந்துரு. எங்கே சார் பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு? புலம்பி தீர்த்திருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பசியும் பட்டினமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஹலோ செக் கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருங்க. அவனை 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுங்க. அத நடுவர் தலையில வைங்க. வச்சு 12 வருஷம் ஆச்சு. ஹாய்க்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம இருந்தேன் சார். இங்க முன்னாடி உட்கார்ந்திருக்காங்கல ஒரு ஐயா, நல்லா பாருங்க, எங்க அப்பா மாதிரி இருக்கார் சார். அதான் இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஏன்? மகளை பாக்கிறதுக்காக. ஓ, அந்த பாசத்துல வந்திருக்காங்க. ஆமா. அப்ப நான் பேசுவாங்கப்பா. அங்க ஒரு பேசு சாமி. பாத்தீங்கல்ல மஞ்சண்ணா, நான் பேசவா? ரவி என்ன? கேளுமா பேசவா சார்? என் காலை மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்டா ஒரு ஜோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசவான்னு பர்மிஷன் கேட்டேன். வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேச கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ஜோர கைத்தல் மட்டும் கொடுங்க. நல்ல கைத்தல். வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியார அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? நம்ம வீட்ல இருக்காங்க. எங்க மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? மாமியா வந்து என் மாமனாருக்கு தான் இனிக்கணும். எனக்கு இனிச்சு என்ன போகுது? உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பு, மஞ்சனாக்கு, துவர்ப்பு, நவீனாக்கு, புளிப்பு, உமானத்தனாக்கு, இனிப்பு. ஓ, இப்போ நான் எவ்வளவு நேரம் பேசணும்? காலையில 4:30க்கு முத பஸ் வரும், அது வரைக்கும் பேசுங்க. ஓ, டபுள் பேமெண்ட். இன்னைக்கு சிங்கிள் பேமெண்ட்க்கு வழி இருக்கான்னு பாருங்க. எங்க அண்ணனுக்கு? உங்க அண்ணனா? பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நடுனா அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன் சார். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோம். ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்னு உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துறான் இருக்கா. இப்போ முறைப்படி தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழன்னையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஜோர ஆண்கள் பெண்கள் கைதல் கொடுங்க. ஜோர கைதலுங்க பாப்பா, கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி அப்ப மஞ்சனா வளையத்துல வளைய. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பில இல்லன்றா. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லு. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, அது 2ஆ கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பார். காலம் மாறி போச்சு சார். நான் ஏன் பாண்டிச்சேரி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சோண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஆமாம்மா, போய் கேக்குற நடுவர் அவர்களே, சொல்லுமா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சே, வாங்காம விட மாட்டேமா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் சத்தியமா இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். கைத்தட்டல் மட்டும் முதல்ல கை. ரவி, நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. நான் வேணாம்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுரு. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா நீ வளர்ந்துருக்க? அதெல்லாம் பேச 12,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கடா. கவர்ல கரெக்டா கொடுங்க. நடுவர் வந்தாங்களே சார், உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு பெருசா என்ன வித்தியாசம்?
வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார போய் மாவுல கணக்கு கரெக்டா சொல்லுது. கேரளா போனா ஓல்டு முங்க வாங்க போல இருக்கு. கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள முள்ளம் படைத்த நடுவர். உங்களை வரைச்சு யாரு சார் பேசணும்? வீடு நாடு நல்லா இருக்குன்னா பெண்ணுடைய பொறுப்பு தான் காரணம் சொல்ற கௌதமி பேசணும். இப்ப நான் வர்றீங்க உங்களை பத்தி. தோட்டத்தில் பூப்பது ரோஜா ரோசா, தோட்டத்தில் பூப்பது ரோஜா ரோஜா, சட்டைக்கு கட்டுவாங்க காஜா, காஜா, கடவுன் மணிக்கு சண்டனா மனைவி பண்ணுவா தாஜா, ராஜா, அருமையான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. நல்ல கைத்தற கொடுங்க. இன்னைக்கு உனக்கு சம்பளத்துல 500 ரூபாய் கூட. உடனே ஜிபே பண்ணுங்க. ஜிபே வேலை செய்ய. 2 போன் வச்சிருக்கீங்க. ரெண்டுலயே வேலை செய்ய. பச்சை துண்டு சட்டை. மாப்பிள்ளை கிட்ட நெட் கனெக்ஷன் கிடையாது. ஆசிரியர்ட்ட செல்லே கிடையாது. இங்க 2 பேர்ட்டயும் கூகுள் பேயே கிடையாது. எப்படி செட்டே அப்படி அமையறீங்க? நம்மளோட சேர்ந்தால யாரையும் உருப்பிட்டு விட்டதா சரித்திரம் இல்ல. ஆனா உருப்படாத உங்களை கூட உருப்பட வைக்கிறது யாரு? நான் உருப்புள்ளேன்னு சொன்னேன். நான் கூட வந்தால்தான் உருப்பட உள்ளேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட அப்படியே பிட்டுல எண்ணெய் போட்டு விடுறா வரணி. எல்லாம் அங்க இருந்து வர்ற தாக்கம். அப்படிப்பட்ட உங்களை வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா கௌதமியால் தான் முடியும். ஆனா நீங்க 4 வச்சுங்கன்னு, நீங்க 5 வச்சுங்க. சுதி சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷ விருது வாங்கணும். சுதி இப்படிதான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சுங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி பணிய விளம்பரம். அப்படி பேர் போடா. கலைமாமணி விருது வாங்கணுங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சுங்க, நீங்க 2 பேரும். ஓகே. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனோ பிள்ளை குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல